Welcome to Tunuri. சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல கவிதா தன்னோட பாட்டியோட வாழ்ந்து வந்தா. கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு. பாட்டிக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவளே வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்வா. அவங்களுக்கு சொந்தமா ஒரு காய்கறி தோட்டம் இருந்துச்சு. கவிதா தினமும் தன்னோட தோட்டத்துல விளையிற காய்கறிகளை பறிச்சு அத சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு அதுல வர்ற வருமானத்துல தன்னோட பாட்டியையும் வீட்டையும் கவனிச்சுக்கிட்டா. பாட்டி, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். சரிடா அம்மா. ஏன் பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த பாட்டியால உனக்கு ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்க இல்லன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு கூட வந்திருக்க மாட்டேன் பாட்டி. என்னதான் இருந்தாலும் வயசு பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேலைக்கு அனுப்பி உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது பாட்டி. சரிம்மா, நான் உன்னை எதை சொல்லியும் கஷ்டப்படுத்தல. நீ பார்த்து போயிட்டு வாம்மா. சரிங்க பாட்டி. இன்னைக்கு உங்களுக்கு புடிச்ச வத்த குழம்பும் அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு சமத்தா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கவிதா தோட்டத்துக்கு கிளம்பினா. அங்க காய்கறிகள் நல்லாவே விளைஞ்சிருந்தத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு காய்கறிகளை பறிச்சு அத சந்தைக்கு எடுத்துட்டு போனா. அங்க காய்கறி வாங்கலையோ காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சமைச்சு பாருங்க, டேஸ்ட்ல திரும்ப திரும்ப வந்து வாங்குவீங்க. சுத்தமான முறையில விளைஞ்ச காய்கறி. காய்கறி வாங்கலையோ காய்கறி அப்படின்னு கவிதா கூவி கூவி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஏமா, இந்த காய்கறிலாம் என்ன விலை? அக்கா, எல்லாமே கம்மி விலை தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு 1/2 கிலோ தக்காளி, அப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து குடுமா. சரிங்க அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் போட்டுடுறேன். அப்படின்னு சொல்லி கவிதா அவங்க கேக்குற காய்கறிகள் எல்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா காய்கறியும் வித்து போச்சு. கவிதா ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு வந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. என்னம்மா கவி, வியாபாரம்லாம் எப்படி போச்சே? ரொம்ப நல்லாவே போச்சு பாட்டி. எல்லா காயும் வித்துட்டேன். இந்தாங்க பாட்டி, இன்னைக்கு வந்த வருமானம். ரொம்ப சந்தோஷம்மா. சரி, போய் கை கால் கழுவிட்டு வா. பாட்டி தோசை சுட்டு வச்சிருக்கே, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்க பாட்டி. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து தோசை சாப்பிட்டு இரவு சீக்கிரமா படுக்க போயிட்டாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. பிறகு, ஏங்க, உங்க தம்பி என்னதாங்க நினைச்சிட்டு இருக்காரு? இப்படி வேலைக்கே போகாம ஊரை சுத்திக்கிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்காரு. நீங்களும் ஒண்ணுமே கேட்காம இருக்கீங்க. ஓசியில உக்காந்துகிட்டு செஞ்சு வைக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கவும் ஊர் சுத்தவுமா இருக்காரு. இதெல்லாம் சுத்தமா சரியில்லைங்க. ஏண்டி, நான் எத்தனை தடவை அவங்கிட்ட சொல்றது? ஒரு வேலைக்கு போடா, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டா அவன் எங்கடி என் பேச்ச கேக்குறான்? இப்படிதான் இருப்பேன்னு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏங்க, இது ஒரு பதிலா? வேலைக்கு போகாம இருக்கான்னா வீட்டை விட்டு துரத்தி விடுங்க. ரோட்ல போய் பிச்சை எடுத்தாதான் உங்க தம்பிக்கு புத்தி வரும். அப்படின்னு மல்லிகா ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருக்கும்போது ராஜு அங்க வந்தான். எப்பா, என்ன வெயிலு! வெளிய போகவே பிடிக்க மாட்டேங்குது. அண்ணி, இன்னைக்கு என்ன சமையல்? மல்லிகாக்கு கோபம் தாங்க முடியல. ஆனாலும் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா. பிறகு முத்து அவன்கிட்ட, டே ராஜு, நீ பண்றது கொஞ்சமாவது சரியாடா? என்னே, என்ன சாப்பாடுன்னு கேட்டது ஒரு குத்தமா? பாத்தீங்களா, உங்க தம்பிக்கு நக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கூட புரியாம தான் இருக்காரு போல. அண்ணி, இப்போ ஏன் கோவமா இருக்கீங்க? அண்ணே, என்னாச்சு? அண்ணிக்கிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டியா? டே ராஜு, வாய மூடுறா. நான் என்ன இங்க ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்படி ஒரு வேலைக்கும் போகாம கண்ட காலி பசங்களோட ஊரை சுத்திக்கிட்டு ஓசி சோறு தின்னுகிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்லையா? அண்ணே, சும்மா இதையே சொல்லாத. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கேயுமே கிடைக்கல. நான் என்ன பண்றது?
டேய், ஏன் இப்படி வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் உனக்கு வேலை கேட்டு சேர்த்து விடுறேன். அங்க போய் வேலை செய்யாம தூங்குறதும் வேலைய பாதியில விட்டுட்டு ஊர் சுத்துறதுமா இருந்தா யார்ரா உனக்கு வேலை கொடுப்பாங்க? இப்படி எதை பத்தியுமே கவலைப்படாம ஏதோ ஓசியில சோறு கிடைக்குது நமக்கு என்னன்னு இருக்கியே, உனக்கு வெக்கமே இல்லையா? ஆமா, அது இருந்தா ஏன் இன்னும் இப்படி இருக்க போறான்? அண்ணி போதும். அண்ணே, நீங்களும் நிறுத்துங்க. சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல நான் போய் சாப்பிடுறேன். அப்புறம் நீங்க பேசுறத கேக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்கிருந்து கிளம்புனான். பிறகு மல்லிகா, ஐயோ, திருந்தாத ஜென்மம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, இங்க இருந்துகிட்டு நம்ம உயிரை வாங்குது. நீ இனிமே அவனுக்கு சேர்த்து சமைக்காத மல்லிகா, அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். ஆமா, நல்லா வரும். அன்னைக்கு அப்படிதான் அவனுக்கு சமைக்காம இருந்தேன். பார்த்தா அவன் உங்களுக்காக வச்சிருந்த சாப்பாட்ட போட்டு சாப்பிட்டுட்டு தின்ன பாத்திரத்தை கூட கழுவாம அப்படியே போட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் என்னத்த சொல்றது? அப்போ இதுக்கு என்னதான் வழி? இப்படி இவனை வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஓசி சோறு போட்டு என்னால பாத்துக்க முடியாது. ஏங்க, பேசாம உங்க தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. கல்யாணமா? எது இவனுக்கா? இவன் இருக்கிற லட்சணத்துக்கு யாரடி பொண்ணு கொடுப்பா? ஏங்க, இந்த ஊர்ல தானே உங்க தம்பி லட்சணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்க பக்கத்து ஊர்ல ஏதாச்சும் பொண்ணு இருக்கான்னு விசாரிச்சு பாருங்க. அதுவும் சரிதான். நான் நம்ம முனியாண்டி அண்ணகிட்ட சொல்றேன். அவர்கிட்ட சொன்னா ஏதாச்சும் துப்பு கிடைச்சா சொல்லுவாரு. சீக்கிரமா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் ஆனதும் வேலையா உங்க தம்பியை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு, மரகதம் எப்படி இருக்க? யாரு, முனியாண்டி அண்ணனா? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணும். எங்கம்மா, வேலையே நேரம் சரியா இருக்கு, அதான் வர முடியல. வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வேலைலாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன் தாத்தா, வேலையும் நல்லா போகுது. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஏன் மரகதம், நம்ம கவிதாவுக்கு பையன் பாக்குறியா இல்லையா? எப்ப பேத்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்க? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேனே. ஆனா எங்கள மாதிரி எந்த வசதியும் இல்லாதவங்கள யார் ஏத்துப்பா? கேட்டா எல்லா இடத்துலயும் பொண்ணுக்கு 20 பவுன் நகை, 50,000 ரொக்கம்னு கேக்குறாங்க. அவ்ளோ பணத்துக்கு இந்த கிழவி எங்க போவேன்? ஏன் மரகதம், என்கிட்ட இத பத்தி சொல்லிருக்கலாம்ல? ஏன் எதுவும் சொல்லாம இருந்த? சொல்லணும் தான் நினைச்சேனே, ஆனா அப்படியே விட்டுட்டேன். நீ சொல்லலனாலும் உனக்கு ஒரு நல்ல செய்தியோட தான் நான் வந்திருக்கேன். என்னனே சொல்ற? ஆமா, நம்ம கவிதாவுக்கு பக்கத்து ஊர் சோழமங்கலத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை துப்பு வந்திருக்கு. பையனுக்கு அப்பா அம்மா இல்ல, ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான். அண்ணனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, 2 ஏக்கர் நிலம் இருக்கு. பையன் விவசாயம் பண்றான். நல்ல குடும்பம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நம்ம கவிதாவுக்கு ஏத்த பையன்தான். நீ என்ன சொல்ற? அப்படியானே? ஆனா வசதியா இருக்கிற குடும்பம் மாதிரி இருக்கு. வரதட்சணை எவ்ளோ கேப்பாங்கன்னு தெரியலையே. அத பத்திலாம் நீ கவலைப்படாத. அவங்க வரதட்சணை எல்லாம் எதுவும் வேண்டாம். பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நீ உன் விருப்பத்தை மட்டும் சொல்லு. எனக்கு என் பேத்திக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டான்னே. அப்புறம் என்ன கவிதா, உனக்கு சம்மதம் தானே? தாத்தா, நான் போயிட்டா என் பாட்டிய யாரு பாத்துப்பா? அவங்க தனியாகிடுவாங்களே. அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உன் பாட்டியே நீ அப்பப்போ வந்து பாத்துக்கோ. நான் இருக்கேன், நானும் பாத்துக்க போறேன். வேற என்ன? உன் புருஷன் நல்லா உழைச்சு சொந்தமா வீடு வாசல்னு வாங்குனா இந்த ஊர்ல வந்து வாங்கி போடுங்க. உன் பாட்டி கூடயும் இருந்த மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ உன் விருப்பத்தை சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என் பாட்டிக்கு என்ன விருப்பமோ அதேதான் தாத்தா என் விருப்பமும். அப்புறம் என்ன, 2 பேருக்கும் சம்மதம் தானே? நான் போய் மாப்பிள்ளை வீட்ல இத பத்தி பேசி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி அங்கிருந்து கிளம்பினாரு. பிறகு, என்ன முனியாண்டி அண்ணே, பொண்ணு ஏதாச்சும் கிடைச்சதா இல்லையா? நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பாக்குறேன்னு சொல்லுறீங்களே தவிர ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்பா முத்து, உனக்கு ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். உன் தம்பிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. என்னன்னே சொல்றீங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா?
ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். உனக்கு பரவலாதானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவ்வளவுதானே. நீங்க பொண்ணு வீட்ல எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிடுங்க. சரிப்பா, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கும் சம்மதம்னு சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி அங்கிருந்து கிளம்பினாரு. சில நாட்களுக்கு பிறகு ராஜுவுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. பிறகு கவிதா தன்னோட பாட்டி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட புகுந்த வீட்டுக்கு கிளம்புனா. நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் மல்லிகா, ஏம்மா கவிதா, நீ இங்க வந்து 1 வாரம் ஆகப்போகுது. எப்ப உன் புருஷனை கூட்டிட்டு தனி குடித்தனம் போகலான் இருக்க? ஏங்கா இப்படி பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இங்க பாரு கவிதா, ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணுனதே இந்த வீட்ல இருந்து அவனை துரத்தி விடத்தான். அவன் ஒரு சோம்பேறி, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். எப்படிடா அவனை துரத்தி விடலாம்னு இருந்தோம். அதுக்குத்தான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுவே எங்களுக்கு தண்ட செலவு. இப்போ உனக்கும் சேர்த்து ஓசியில எங்களால சாப்பாடு போட முடியாது. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புற வழிய பாரு. ஏங்கா இப்படி பேசுறீங்க? நாங்க ஒன்னும் ஓசியில இல்லையே. அவரும் அவங்க அண்ணனோட சேர்ந்து விவசாயம் பண்ணத்தானே செய்யறாரு. பின்ன ஏன் இப்படி பேசுறீங்க? எது? அவரோட சேர்ந்து இவன் விவசாயம் பாக்குறானா? கல்யாணம் பண்ணி 1 வாரமாச்சு. இன்னும் உன் புருஷன் எங்க போறான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியாம தான் இருக்கியா? அவன்தான் ஒரு தத்தின்னு நினைச்சேன். நீயும் அவன மாதிரியே தான் இருப்ப போலயே. அவன் ஒரு நாள் கூட அவரோட சேர்ந்து வேலைக்கு போனது கிடையாது. பாவம் என் புருஷன் இந்த வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன் புருஷன் அந்த நிலத்த போய் எட்டி கூட பார்த்ததில்ல. எல்லார் வீட்லயும் தம்பினா உதவியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவன் உங்களுக்கு உதவியா இல்ல, உபத்திரவமா தான் இருக்கான். இவன் சரியில்லாததுனால வேலைக்கு 2 பேரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதுக்கக்கா அவருக்கு பொண்ணு தேடும்போது பையனுக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, அதுலதான் விவசாயம் பண்றாருன்னு சொல்லி வச்சீங்க? அப்படி சொன்னதால தானே நாங்க இதுக்கு சம்மதிச்சோம். அதுவா, இந்த தண்ட சோறுக்கு உண்மைய சொன்னா ஒரு பையலும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அடிச்சு விட்டாதானே பொண்ணு கிடைக்கும். அதனாலதான் நாங்க அவர்கிட்ட பொய் சொல்லி பார்க்க வச்சோம். அப்படி சொன்னதுனால தானே நீ வந்த. ஏங்கா இப்படி பண்ணீங்க? உங்க சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டீங்களே. எது சுயநலமா? நல்லா சொல்லுவ. நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா வரதட்சணை எதுவும் வேண்டான்னு சொன்னதுனால தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? உன் பாட்டி உனக்குன்னு என்ன போட்டு அனுப்பிச்சு? ஒண்ணுமே இல்லாம தானே இந்த வீட்டுக்கு வந்த. இப்போ என்ன ரொம்ப நல்லவளாட்டம் பேசுற? இங்க பாரு, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. எங்களால இவனை திருத்த முடியல, இவனை வச்சுக்கவும் முடியல. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இனிமே நீயாச்சு உன் புருஷனாச்சு நாளைக்கு இங்கிருந்து கிளம்புற வழிய பாருங்க. அப்படின்னு மல்லிகா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா. அதுக்கு பிறகு கவிதா ரொம்ப கவலையோட என்ன பண்றதுனே தெரியாம ராஜு கிட்ட இத பத்தி பேசினா. அதுக்கு உடனே ராஜு, அப்படியா சொன்னாங்க? நீ அதெல்லாம் ஒன்னும் கண்டுக்காத. என்னையும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் இரு. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். இத கேட்டதும் கவிதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப மனவேதனையோட இருந்தா. அன்னிக்கு நைட்டு அவ ஒரு முடிவெடுத்தா. மறுநாள் விடிஞ்சதும் கவிதா பைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடியானா. என்ன கவிதா, பேக் எடுத்துக்கிட்டு எங்க போறதுக்கு ரெடி ஆகுற? நம்ம இனிமே இங்க இருக்க போறதில்ல. இங்க இருந்து கிளம்புறோம். நம்ம எங்க போறது? நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்றத கேளு. அண்ணி அப்படித்தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. என்ன மாதிரி அதெல்லாம் கண்டுக்காத. நமக்கு எதுக்கு இந்த வீராப்லாம்? அப்படின்னு ராஜு ரொம்ப அலட்சியமா சொன்னான். ஆனா கவிதா, இங்க பாருங்க, உங்கள மாதிரி என்னால அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு வாய் கஞ்சினாலும் சொந்தமா உழைச்சு சாப்பிடணும். இப்படி ஓசி சோறு சாப்பிட என்னால முடியாது. என் கூட வர்றதா இருந்தா வாங்க, இல்லனா நான் தனியாவே போய்க்கிறேன். அப்படின்னு சொன்னதும் ராஜு வேற வழி இல்லாம சரி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். பிறகு 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப ரெடியானாங்க. என்னப்பா, 2 பேரும் எங்க கிளம்புறீங்க? பாருண்ணே, அண்ணி இவளை ஏதோ சொன்னாங்கன்ட்டு தனி வீட்டுக்கு போலான்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காச்சு ரோஷம் இருக்கே. எங்க உன்ன மாதிரியே இருந்துருவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. போதும் அக்கா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க.
நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கிளம்பிட்டோம். இனிமே என்னையும் அவரையும் பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் கவிதாவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. பிறகு கவிதா அவகிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு வாடகை வீடு பார்த்து 2 பேரும் அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ராஜு எப்பவும் போல வேலைக்கே போகாம ஊரை மட்டும் சுத்திட்டு இருந்தான். கவிதா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேக்கல. ஆனா கவிதா அவளால முடிஞ்ச வேலைக்கு போய் அதுல வர்ற வருமானத்துல குடும்பத்தை நடத்தினான். ஏங்க, இப்படி நீங்க வேலைக்கே போகாம இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறது? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி அவ காசுல உட்கார்ந்து சாப்பிடுறோன்னு உங்களுக்கு அசிங்கமாவே இருக்காதா? என்னடி ஓவரா பேசுற? என்னால வேலைக்கு போய் கஷ்டப்பட முடியாது. அதுக்குத்தான் நான் என் அண்ணன் வீட்லயே இருக்கலான்னு சொன்னேன். நீ தான் கேக்கல. இப்போ ஏன் மேல கோவப்படுற? அப்போ காலம் முழுக்க உங்க அண்ணன் வீட்ல என்னையும் சேர்த்து ஓசி சோறு சாப்பிட சொல்றீங்களா? இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் ஏன் வெக்கப்படணும்? அதெல்லாம் பார்த்தா சாப்பாடு கிடைக்குமா? இங்க பாரு, என்னால வேலைக்கு போக முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்கேருந்து கிளம்பினான். சில நாட்களுக்கு பிறகு ராஜு எப்பவும் போல ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தான். கவிதா, கவிதா, சீக்கிரமா வந்து சாப்பாடு போடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னு ராஜு கவிதாவை கூப்பிட்டான். ஆனா கவிதா வரவே இல்ல. இதனால ராஜுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. பிறகு கவிதா, கவிதா, எங்க போனா இவ? எவ்ளோ நேரமா கூப்பிடுறது? ஆனா கவிதா எங்கேயுமே இல்ல. ராஜுவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ராஜு, இதுவரைக்கும் நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்லையே. இன்னைக்கு எங்க போனா? நம்ம கிட்டயும் எதுவும் சொல்லாம. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளா? அப்படின்னா கூட சொல்லியிருப்பாளே. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டேபிள் மேல ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்தான் ராஜு. பிறகு அந்த டேபிள் கிட்ட வந்து அந்த லெட்டரை எடுத்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானான். அது கவிதா எழுதி வச்ச லெட்டர். பிறகு ரொம்ப பதட்டத்தோட அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான். அதுல, அன்புள்ள கணவருக்கு, என்னங்க, நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒழுங்கா ஒரு வேலைக்கு போங்கன்னு. ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல. உங்களால எனக்கு ரொம்ப மனவேதனையும் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து உங்க அண்ணன் அண்ணி வரைக்கும் எல்லாரும் என்ன ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. வாழ்க்கையில நான் பல கஷ்டங்களை பார்த்துட்டேன். சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்து தனியா கஷ்டப்பட்டேன். அப்போ எங்க பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. நான் நல்லா இருப்பேன்னு நம்பிதான் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நான் இங்கேயும் கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இன்னும் அதிகமா வேதனைப்படுவாங்க. அதனால இங்க நடக்கிற எதையுமே நான் அவங்க கிட்ட சொல்லல. இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட இருந்து கஷ்டப்பட விரும்பல. நான் போறேன், எங்கேயாச்சும் போறேன். நீங்க எப்படியும் திருந்தவும் மாட்டீங்க, வேலைக்கும் போக மாட்டீங்க. உங்க கூட டெய்லியும் சண்டை போட இனிமே நான் தயாரா இல்ல. அதனால நான் போறேன். நீங்க உங்க விருப்பப்படியே சோம்பேறியா மறுபடியும் உங்க அண்ணா வீட்ல அவமானப்பட்டு அந்த சாப்பாட்டையே சாப்பிடுங்க. உங்க ஆசையும் அதுதானே. அத நான் கெடுக்க விரும்பல. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நான் ஒரேடியா உங்களை விட்டு போறேன். இப்படிக்கு கவிதா. லெட்டரை படிச்சு முடிச்சதும் ராஜு ரொம்பவே கவலையோடும் மனவேதனையோடும் இருந்தான். அப்போ, கவிதா, எனக்கு ஏன் இவ்ளோ பெரிய தண்டனைய கொடுத்துட்ட? என் சோம்பேறித்தனத்தால இப்படி உன்னை நான் இழந்துட்டனே. இனி நீ இல்லாம நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? ஒழுங்கா வேலைக்கு போகாம ஊரு சுத்துனது ஏன் தப்புதான். நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் அதை கேட்கல. இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. இனி நான் என்ன செய்வேன்? அண்ணன் அண்ணிக்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? உங்க பாட்டிக்கிட்ட என்ன சொல்லுவேன்? இந்த ஊரே என்ன கேவலமா பாக்குமே. இத்தனை நாள் இதெல்லாம் யோசிக்காம ரொம்ப மோசமா நான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போனதும் தான் எனக்கு உன் அருமை புரியுது. எனக்காக எவ்வளவோ வலிகளை நீ தாங்கிட்ட. ஆனா நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்ததே இல்ல. என்னை மன்னிச்சிடு கவிதா. என்கிட்ட மறுபடியும் வந்துடு. இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன். அப்படின்னு ராஜு தன்னாலேயே புலம்பி ரொம்ப கவலையோடும் மனவேதனையோடும் இருந்தான். பிறகு தன் மனைவி எங்க இருக்கான்னு ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சான். கவிதா எங்கேயுமே இல்ல.
ரொம்ப கவலையோட ஒரு ஆத்தங்கரை கிட்ட போனான். அங்க அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கவிதா, ஆமா, அங்க கவிதா ரொம்ப கவலையோட நின்னுட்டு இருந்தா. உடனே ராஜு, கவிதா, என்னை மன்னிச்சிடு. நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ போறேன்னு லெட்டர் எழுதுனதும் என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது கவிதா. என் சோம்பேறித்தனத்தால தான் உன்னை இழக்க பார்த்தேன். உண்மையில நீ என்னை விட்டுட்டு போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். இனிமே ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போவேன். சோம்பேறியா இருக்கவே மாட்டேன். என்னை நம்பு கவிதா. இத நான் எப்படி நம்புறது? மறுபடியும் பழைய மாதிரி நீங்க மாற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சத்தியமா இனிமே அப்படி இருக்கவே மாட்டேன் கவிதா. என்ன நம்பு. எனக்காக இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். வீட்டுக்கு வா. கண்டிப்பா இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன். அப்படின்னு ராஜு ரொம்பவே கவிதா கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டான். கவிதாவும் அவனை மன்னிச்சு வீட்டுக்கு வந்தா. பிறகு ராஜு தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வேலை கேட்க ஆரம்பிச்சான். முதல்ல யாரும் அவனை நம்பி வேலை கொடுக்கல. பிறகு ராஜு ஒரு பண்ணையாரோட தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்து தினமும் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அத பார்த்து கவிதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சில வருடங்களுக்கு பிறகு கவிதாவுக்கும் ராஜுவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இறுதியா ராஜுவும் கவிதாவும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.